பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிற போது, போன வருஷத்துல நீங்க ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இதை வச்சீங்க, இதை வச்சுதான் நாங்க எங்களோட இதை கொண்டு வந்திருக்கோம்னு ஒரு இதை சொல்றாங்க. நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பொதுவாகவே பட்ஜெட் நடைமுறைகளை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஒரு பட்ஜெட்ல நம்ம இது இந்த வருஷத்துக்கு இது எஸ்டிமேட் ஆக இருக்கலாம் என்று ஒரு காரணம் வரும். ஆனால் நடைமுறையில் அந்த பட்ஜெட்ல வருகிற போது பல்வேறு காரணங்களால் அந்த திட்டத்திற்கான நிதி முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும். உதாரணத்துக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கூட சொன்னார். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க இதை விட பண்ணல. ஒரு வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நேஷனல் கெலாமிட்டி மாதிரி பல்வேறு இயற்கை இடர்பாடுக்கான சூழ்நிலைகள் தொடர்ச்சியாக வந்தது. சென்னை பெருவெள்ளம் வந்தது, அதே போல தென் மாவட்டங்களிலே பெருவெள்ளம் வந்தது. அப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம பெரிய அளவில் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை வரும். அப்படி வருகிற போது அந்த தொகையானது அப்ப நம்ம அந்த இதில் பட்ஜெட் ப்ரொவிஷன் வர. உதாரணத்துக்கு பள்ளி கல்வித்துறை நீங்க எடுத்துட்டீங்கன்னா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக நீங்களே சொன்னீங்க ஊதியத்திற்கான தொகைகள் ஒருவேளை எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்காங்க. டீச்சர் நம்ம ரெக்ரூட்மெண்ட் இந்த வருஷத்துக்கு இத்தனை பேர் நம்ம எடுக்கலாம்னு நம்ம பார்த்திருப்போம். அதற்கான தொகை ஒதுக்கி இருப்போம். ஆனால் அந்த வருஷத்துல ஒரு கோர்ட் கேஸோ அல்லது வேற ஏதோ ஒரு பிரச்சனையினால அந்த ரெக்ரூட்மெண்ட் அன்னைக்கு நடந்திருக்காது, எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஆனால் அதன் காரணமாகவே அடுத்த வருஷம் அந்த ரெக்ரூட்மெண்ட் வராது என்பதற்கு கிடையாது. சோ நம்ம அங்க ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாவே நீங்க ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஃபர்தர் எஸ்டிமேட் நீங்கள் செய்வீர் என்று சொன்னால், நீங்கள் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கு போவேன் அல்லது அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் எஸ்டிமேட்டுக்கு போவேன் என்று சொன்னால் அது ஒரு சரியான பிரதிபலிப்பாக உங்களுடைய திட்டமிடலுக்கு அமையாது என்பதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். எஸ்ஓடிஆர்ல நீங்க நான் கொண்டு சொன்னீங்க, நீங்க 229 கடந்த வருடம் நமக்கு வந்ததுல டிப்பு காரணம் என்ன? ஜிஎஸ்டியில அவங்க ரேஷனலைசேஷன் கொண்டு வந்தாங்க. திடீரென்று ஜிஎஸ்டிக்கான வரி விகிதங்கள் குறைக்கப்பட்ட போது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வரி வருமானங்கள் அதிலே நமக்கு குறைவாக வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த பாயின்ஸ் இந்த வருஷத்துக்கு மேல நமக்கு வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எனவேதான் நாம் என்ன பார்க்கிறோம், இந்த வருஷம் அதுல இருந்து அதிகமான வணிக வரியிலிருந்து நமக்கு ஒரு கூடுதலான தொகை வரும் என்று நாம் அதற்காக பதிலாக எஸ்டிமேட் செய்கிறோமே ஒழிய, நீங்கள் சொல்வதை போல இது ஒரு அன்ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் என்று நம்ம ஒரு அம்பிஷியஸா கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். பட் நீட் நாட் நெசசரிலி பி அன்ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்னு, நீங்க நேற்று பேசுகிற போது முந்தா நாள் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்க வரும்போது, இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஏன்னா அந்த 3 மாசத்துல உங்களுக்கு 15,000 கோடி வருவதாக நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நிதி என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எஃபோர்ட்ஸ்னால வரல. இது சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல விக்ஷித் பாரத்ல இருந்து எவ்வளவு வருகிறது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்ல இருந்து எவ்வளவு உங்களுக்கு வருகின்ற நிதியை வைத்துத்தான் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சிடறேன். ஒன்றும் ஒரு விளக்கத்துக்காக மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ரெவென்யூ டெபிசிட்டை பத்தி, கடன் ரெவென்யூ டெபிசிட்டை பத்தி ஒன்னு நீங்க சொல்லிருக்கும் கூட சொன்னீங்க. நீங்க நாங்க இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டு போகும்போது 48,696 கோடி ரூபாய் நாங்க ரெவென்யூ டெபிசிட் இருக்கிறதாக வரும் என்று நாங்கள் கணக்கு போட்டிருந்தோம். நீங்க அதுக்கு 55,775 சொல்லிங்க. நாங்க 48,696 கோடி என்று நாங்கள் அந்த ரெவென்யூ டெபிசிட் வருகிற போது இந்த ஓய்வூதிய திட்டம் டாப்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த 11,000 கோடியை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு அதற்கு 48,696 நீங்க அந்த 11,000 கோடியும் இன்றைக்கு கன்வீனியன்டாக அதிலிருந்து எடுத்திருக்கிறீர்கள். அதை எடுத்ததுக்கு பிறகும் கூட உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட் 55,000 கோடி, ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய்க்கு மேலே அது வந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபார்மர் மினிஸ்டர் தங்கத்தனோட சார் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்கிட்ட இருக்கா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸைஸ் ரெவென்யூ அதில் மட்டும் எங்களுக்கு ஒரு 1,500 கோடி ரிகார்டிங் ப்ரிவிலேஜ் ஃபீஸாக இருக்கலாம், பைபேக் ஆஃப் பாட்டில்ஸாக இருக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் FLN2 லைசன்ஸாக இருக்கலாம்,
இந்த இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி இதில் வந்து நாங்கள் இந்த எக்ஸைஸ் ரெவன்யூவில் நாங்கள் ஜென்ரேட் பண்ண அமௌண்ட் டைரெக்டாக வந்திருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரௌண்ட் 750 crores. அது ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ், ரிஃபார்ம்ஸ் டு ரேஷனலைஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், அதில் எங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட்டு. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ அரௌண்ட் 5,000 crore இஸ் எக்ஸ்பெக்டட் தான். அது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன், நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா வர தொடங்கி விட்டது என்ற நான் அது வந்து வர தொடங்கி விட்டது. டிஜிட்டேஷன் ஆஃப் சொல்லி முடிச்சிடறேன். வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் வந்து ஜெனரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. The projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நாங்க we are predicting மட்டும் it started to coming into our account. அதை மட்டும் நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். குட் சர்வீஸ் டாக்ஸ்லயும் அதே தான், மைனிங் ரெவென்யூ அதே தான். இன்னும் சொல்ல போனா நாங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடறேன், ஏன்னா அடுத்தது வேளாண்மை இருக்கு. இந்த லயபிலிட்டிஸ் பத்தி பாக்குறாங்க. கடன் எப்படி நம்ம குறைக்க முடியும், எப்படி இது வாங்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி செயல்படுத்த முடியும், தமிழ்நாடு எப்படி அடுத்த கடன் வாங்குமான். முதலமைச்சர் அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிக கடன் வாங்கக்கூடாதுன்ற ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எவ்வளவு தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் ரெவென்யூ பூஸ்ட் பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தான் அந்த ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்றது நிறைய விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதில் ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது 2025-26 கிட்டத்தட்ட 9,99,832 கோடி. அந்த காலகட்டத்தில் அந்த ரெவென்யூ ரெசிப்ட் வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்போம், எவ்வளவு வருதுன்னு பார்ப்போமே. 2,91,014 crores. அதை நாங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அந்த 25-26 ஆக்சுவல் அக்கௌண்ட்ல ரெவென்யூ ரெசிப்ட்ல அது கிட்டத்தட்ட 3.43 டைம்ஸ் ஆஃப் த லயபிலிட்டிஸ். ஆனா இந்த 26-27 பாத்தீங்கன்னா 10,98,768 அதோட ரெவென்யூ ரெசிப்ட் பாத்தீங்கன்னா 3,50,627. அதை டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 3.14 தான். அப்போ 3.14, 3.43. ஸோ வி ஆர் இன் த கான்ஃபிடன்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நாங்கள் போகக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. அதை தான் நான் சொல்றேன், ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த எஃபர்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அதே மாதிரி டெப்ட் டு ஜிஎஸ்டிபியும் அதே தான் டெப்ட் டு ஜிஎஸ்டிபியும். அதில் பார்த்தீங்கன்னா 28% காட்டுது 2025-26. இப்போ பார்த்தீங்கன்னா 2026-27 27%. ஸோ எவ்ரி மூமெண்ட், எவ்ரி ஸ்டெப்ஸ் வி ஆர் டேக்கிங் ஆர் டுவர்ட்ஸ் ப்ராக்ரெசிவ் state of Tamil Nadu for $1.5 trillion. Thank you.